பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தமிழக அரசு மற்றும் டிஜிபிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதற்கு விரைந்து பதில் அளிக்கவும் அந்த நோட்டீஸ் மூலம் கோரியுள்ளது. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தமிழக அரசு மற்றும் டிஜிபிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல வாரியம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பெரம்பூரில் அவரது வீடு அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 11 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கின் பின்னணி குறித்து காவல்துறையினர் பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகளும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திட்டமிட்டு இந்த கொலை நடந்திருக்கிறது, காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டது குறித்து தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபிக்கும் விளக்கம் கேட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. படுகொலை என்பதால் விரைந்து பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தமிழக அரசிற்கும் டிஜிபிக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி சம்பவம் நிகழ்கிறது. பத்திரிகைகளில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இந்த வழக்கை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கொலை குறித்து விசாரணை நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை டிஜிபிக்கு விளக்கம் கேட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விளக்கமான நோட்டீஸை விரைந்து அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கட்ட விசாரணைகளை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.